அரிதாரத்தை பூசிக்கொள்ள ஆசை, கூத்துப்பட்டறை மேடை நாடகங்களில் மிக நீண்ட அனுபவத்தோடு நாடகம்தான் என்னோட உலகம்னு இன்று வரை நாடக உலகை அசத்திக் கொண்டிருக்கும் இந்த நடிகர் இவர் மேடையில வந்தாலே ரசிகர்களுக்கு உற்சாக வெள்ளம் கரைபுரண்டு ஓடும். கண்கொட்டாம இவரை மட்டுமே பார்த்து ரசிக்க வைக்கிற அபார திறமை கொண்ட நடிகர். மேடையில இவருக்கும் அருண் ஷாருக்குமான காம்பினேஷன்ல உருவாகிற அதிரடி காமெடிக்கு சோசியல் மீடியால மிகப்பெரிய ஃபாலோயர்ஸும் ரசிகர் பட்டாளமும் இன்னைக்கு வரைக்கும் உண்டு. இவங்க மேடையில் அடிக்கிற லூட்டியை நினைச்சு சிரிச்சு சிரிச்சு நமக்கு வயிறு வலியே வந்துடும். பொண்ணு போனா பொண்ணு நம்ம பெத்துக்கலாம், பொண்டாட்டி போனா பொண்டாட்டி பெத்துக்க முடியுமா? பொண்டாட்டியை பெத்துக்கோங்க, கட்டிக்குவாங்கப்பா. எனக்கு தெரியாதுங்க, சாரி. இவருடைய மிக மிக நுணுக்கமான நடிப்பு ஒவ்வொரு மணித்துளியும் நம்மளை ஆச்சரியத்தில் ஆழ்த்தும். நடிகவேள் எம்.ஆர். ராதா, நாகேஷ், சார்லி சாப்ளின், நடிகர் ப்ரூஸ்லி, இப்படி மிகச்சிறந்த நடிகர்கள் எல்லாரையும் இவருடைய நடிப்புல நம்ம கண்ணு முன்னாடி கொண்டு வந்துடுற அபார திறமை கொண்ட நடிகர். அது வந்து சட்டம் போடு, பொம்பளைங்க வயசு வந்தா கூடாரம் கட்டி உட்கார வச்சு புட்டிச்சு கூட போறேன். ஆம்பளைங்க நாங்க வயசு வந்தா கூடாரம் கட்டி உட்கார வச்சு ஒரு குவார்டர் சுட்டா கருவாடு வாங்கி கொடு. தெருக்கூத்தில் ஆரம்பித்து 13 வருடங்களுக்கும் மேலாக கூத்துப்பட்டறையோடு இணைந்து நடித்த அனுபவம் வாய்ந்த குரும்பூர் ராஜேஸ்வரி நாடக மன்றத்தின் கட்டியக்காரன், திருவண்ணாமலை மாவட்டம் வாழைப்பந்தல் அருகிலுள்ள முனுகுப்பட்டு கிராமத்தைச் சேர்ந்த தனித்துவமான நடிகர் திரு முருகன் அவர்கள். யூடியூப் சேனல் ரசிகர்களுக்கு வணக்கம். என்னுடைய கதையை சொல்லியிருக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஆதரவு கொடுங்க, நல்லா லைக் பண்ணுங்கள், அவ்வளோதான். நீங்கள் எந்த ஊர், என்ன படிச்சிருக்கீங்க? என் சொந்த ஊர் வந்து முனுகுப்பட்டு, வாழைப்பந்தல் பச்சைமா கோயில் பக்கத்தில். அங்கே தான் படித்தேன். நான் 3வது வரையும் தான் போனேன். அதுக்கப்புறம் படிப்பு எனக்கு இன்ட்ரெஸ்ட் ஏறல. என் தொழில் வந்து பட்டுத்தறி. 15 வயசு வரைக்கும் பட்டுத்தறி தான். நாடகத்துறைக்கு எப்படி வந்தீங்க? அப்போ எங்கள் ஊர்லலாம் கிராமத்திலலாம் நாடகம் கற்றுக்குன்னு ஆடுவாங்க. அது ஆட சொல்ல எனக்கு ஒரு ஆர்வம், அதெல்லாம் ஆடி பார்க்கலான்னு. அது ஒரு ட்ராமாவில் தெருக்கூத்து. அப்போது சரின்னு எனக்கு ஒரு வேஷம் கொடுத்தாங்க, பப்புன் வேஷம். போனேன். அதில் ஒரு நாடகக்கார் வந்து என்னை அசிங்கப்படுத்திட்டார். இப்போ வந்து 16 வயசு இருக்கும், நீ அப்படி போய் நில்ல, நீ அவங்க பார்த்துக்கிட்டோம் அப்படின்ட்டாங்க. அப்போ எனக்கு ஒரு மாதிரி ஆகிப்போச்சு, அதிகமாக ஆகிப்போச்சு. சரி எப்படின்னா அது ஆடி ஆகணும் நம்ம இவங்க எதிர்க்க அப்படின்னு அது வச்சேன். அதுக்கப்புறமா நாடகத்து வரணும் ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லை. நாடகம் பார்ப்பேன். நாங்கள் எங்கள் ஊரை விட்டு வெளியூர் போக வேண்டிய கட்டாய நிலைமை ஆகிப்போச்சு. அதனால் ஆந்திராவுக்கு போனோம். அப்போது வந்து என்னால் இருக்க முடியல, நாடகம் பார்க்காது. அந்த பக்கம்லாம் அதிகமாக இல்லை, அந்த பக்கம்லாம் வேறு மாதிரி ஆடுவாங்க. நான் கிளம்பி வந்துட்டேன். வந்துட்டு நேராக அந்த புருசை பந்தவாசி பக்கத்தில் அங்கே தெருக்கூத்து சம்பந்த தம்பிரார்னு ஒருத்தர் இருந்தார், கண்ணப்ப தம்பிரார் சம்பந்த். அவங்க குழுவில் நான் நாடகம் போய் பார்த்துருந்தேன் நாடகம். அதே ஊரில் வந்து அவங்க பங்காளி ஒருத்தர் இருக்கிறார், சுப்பிரமணிய தம்பிரார். அவர் குழுவில் வந்து பப்புன் வேஸ்கார் வந்து சீசமங்கலம் எங்கள் ஊர் பக்கத்தில். அவர் என்ன பண்ணார், ஒரு நாள் சேரில் சரக்கு அடிச்சுட்டு துட்டுலாம் கீழே போட்டு படுத்துன்னு தூங்கியிருந்தார். சரி நான் பார்த்துட்டு என்ன பண்ணேன், அடடா இவர் நாடகக்காரன்னு சொல்லிட்டு அந்த துட்டுலாம் ஏற்றி வச்சு ஏற்றுமே அவர் வீட்டை விட்டு வந்தேன். அதுக்கப்புறம் அவருக்கு பயங்கரமாக போச்சு. அதுக்கப்புறம் அவர் வந்து சரி நாடகத்துக்கு வாடான்னு இட்டு போனார். கூத்துப்பட்டறைக்கு எப்போ எப்படி போனீங்க? அதுக்கப்புறம் சம்பந்தங்கிட்ட வந்தேன், பக்கத்தில் அங்கே பங்காளிக்கிட்ட. அவங்க வந்து அந்த ஒவ்வொரு வேஷம் கொடுப்பாங்க, ஒவ்வொரு பாட்டு தான். அதை ஆடினேன். அப்போ ஆடிட்டு சொல்ல அதில் சம்பந்தத்துக்கு அண்ணன் ஒருத்தர் இருந்தார், காசிநாதன். அவர் சென்னை கூத்துப்பாட்டில் இருந்தார். 1990 நான் வந்தேன். அவர் என்ன பண்ணால் சரி இங்கே வா ட்ரைனிங்கு. அங்கே போனோடனே தெருக்கூத்தில் நவீன நாடகம், அது வருஷத்துக்கு ஒரு 4 நாடகம் 3 நாடகம் தான் ஆடுவோம். அங்கே போயிட்டோன்னா அப்படியே சின்ன சின்ன ரோல் கொடுத்துருந்தாங்க. எல்லோரும் பண்ணுறத விட நான் கொஞ்சம் ஆர்வமாக எக்ஸ்ட்ரா பண்ணியிருந்தேன். அதில் அவருக்கு எனக்கு பிடிச்சி போச்சு. அதனால் இந்த வார்த்தை பிழை எது வந்தாலும் நீ வரத்தை பண்ணு, அதை கட் பண்ணாத, நாங்கள் பார்த்துக்குறோம்.
கூத்துப்பட்டறை நடிகர்களோட நடித்த அனுபவம் பற்றி சொல்லுங்கள். அதுக்கப்புறம் அதுலேயும் போகாமல் நிறையா நம்ம எல்லாம் படித்தவங்க எல்லாம் முன்னாடியே அப்போ இருந்து வந்து கலைராணி, பசுபதி, ஜார்ஜி, ஜெயக்குமார், குமர்வேலு, ஜெயராவு, சந்திரா, அவங்க குரூப்பு பயணி நல்லா ஜாலியாக பண்ணி நடப்போம். எதனா ஒரு நிகழ்ச்சி போனால் கூட முதல்ல என்னை இறக்கி விட்ருவாங்க. நடிகர் நாசரோட மேடை நாடகங்களில் நடிச்சிருக்கீங்களா? நாசர் சார் எங்களாம் ஒரு நடிக்கல, அவர் வருவார் வந்து பார்ப்பார் போயிடுவார். அவராக ஒரு நடிக்க ஒரு சான்ஸ் கிடச்சது வந்து இது தான், பொன்னியின் செல்வன் தான். நான் ஜார்ஜி இவங்களாம் வந்து இந்த முதலே வர மாரி இந்த இதுவாக வர மாரிலாம் நாங்கள் ஏற்பாடு பண்ணோம். அப்போ தான் எனக்கு கல்யாணத்தை வச்சிட்டாங்க. அந்த நாடகத்து அன்றைக்கி தான் அவருக்கு போய் நான் பத்திரிக்கை வச்சேன். வெடிக்காலம் கல்யாணத்துக்கு வந்துட்டார். அன்றைக்கி விஜய்க்கு கல்யாணம், நடிகர் விஜய்க்கு. அவர் கல்யாணத்துக்கு போகல, இங்கே வந்துட்டார் கல்யாணத்துக்கு. நான் மறுநாள் ஃபங்க்ஷனுக்கு அங்கே போயிட்டார். அவரை கூப்பிடுவார், சில ஷூட்டிங்லாம் போய் பார்ப்பேன். பார்க்க சொல்ல கேட்பார், என்னடா எப்படி பாதி பிடிக்குது பாதி பிடிக்குது, இன்னும் வேலைக்கு ஆகாதுங்க. ஜாலியாக பேசுவேன், அவரும் ஜாலியாக பேசுவார். நடிகர் பசுபதி, தலைவாசல் விஜய் இவர்களுடைய நட்பு பற்றி சொல்லுங்கள். ஆனால் எல்லாம் சேர்ந்து சிகரெட் அடிச்சு கிடப்போம் ஜாலியாக. அப்போல்லாம் ஃபோன் கிடையாது, நாங்கள் எல்லாம் ஜாலியாக விளையாடி கிடப்போம். தலைவாசல் விஜய் நாங்கள்லாம் கிரிக்கெட் ஆடுவோம். ஆமாம், நான் தான் கேப்டனு, ஜாலியாக ஆடுவோம். அது நல்லா ஆடுவார் அவர். கூத்துப்பட்டறை நாடகத்தில் நடித்த அனுபவங்கள் எப்படி இருந்தது? நடிச்சிருப்போம், ஒரு 10 நாடகம் நடிச்சிருப்பேன். ஒன்றுலே நம்ம எப்படி நடிக்கிறோம், நம்ம என்ன நம்ம பேர் நம்மளை சொல்லணும் யாருன்னா அப்படின்ட்டு இறங்கிறது சுத்தமாக. அங்கேருந்து ஒரு 13 வருஷம் தான். ஆல் இண்டியா டூர் ஃபுல்லாக போயிட்டோம். அதுக்கப்புறம் டெல்லி நிறைய போய்க்கிறோம், சிங்கப்பூர் போனோம். ஐநூஸ்கோ மேக்பத் நாடகம்னு எடுத்தாங்க ஒன்று. அதில் வந்து மொத்தம் க்ளோன் எல்லாம் ஜோக்கருங்களாக இருக்கணும் அப்படின்னு. அது ட்ரைனிங் எடுத்தாங்க. கம்பெனியில் யாருக்கும் சரியாக வராது அன்றைக்கி. நான் மட்டும் இறங்கி பண்ணிட்டேன், இதை வந்துடுச்சு எனக்கு. அதுக்கு ட்ரைனிங்க்கு வந்து எப்படி எடுத்தேன்னாக்கா, பகலில் மேக்கப் போட்டுன்னு தெருவில் நடந்து போனோம். அது கிலோன் மேக்கப் வந்து வெளியே வரக்கூடாது. அது என்ன பண்ணாலும் ஏது பண்ணாலும். ஸ்டேடியத்தில் வந்து கிரிக்கெட் நடந்துச்சு. அப்போ போகணுன்னு சொல்லிட்டு மேக்கப் போயிட்டப்போ மேக்கப் போயிட்டு நான் சும்மா இல்லை, அது போட்ட உடனே அது மாறி போச்சு. போலீஸ்கார் குதிரை வச்சுட்டு இருந்தார். குதிரை ஒரு ரவுண்டு தெரியும், அவர் வாடிக்கிட்டு வந்துட்டார். அதுக்கப்புறம் என்ன கூட வந்துட்டு சொல்லிட்டு போய் உள்ளே போய் கிரிக்கெட்லாம் பார்த்து வந்தோம். கூத்துப்பட்டறையில் எந்த மாதிரியான பயிற்சிகள்லாம் கொடுப்பாங்க? அங்கே நம்ம கற்றுக் கொடுப்பாங்க. இங்கே ஜனங்களை பார்த்து நம்ம எப்படி ரசிக்கிறாங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டு தான். சில இது வந்து ட்ரைனிங்லாம் வந்து நான் இருட்டில் உக்காந்துன்னு ஒரு புள்ளி வயசு அதை ஃபோக்கஸ் மட்டும் பார்ப்பேன். ஃபோக்கஸ் லுக்கிங் எப்படி பார்க்குறாங்க அப்படின்னு. இப்போ ஒரு நாடகத்துக்கு முக்கியமாக அது வந்து ஒரு காட்சியில் வருதுன்னாக்கா, அந்த காட்சியில் என்ன நடக்குது, ஏது நடக்குது. இப்போ அங்கே ஒருத்தர் பேசுங்கன்னா நம்ம இங்கேருந்து பார்க்குறோன்னா அது லுக்கிங் அது வரணும். இப்போ ஒரு காட்சி, இந்த காட்சியில் தான் நம்ம போனோம் அப்படின்னா போகணும், இல்லைன்னா போகக்கூடாது, வெளியே வரக்கூடாது. ஏன்னா அந்த வெளியே இருந்து பார்க்குறவங்களுக்கு அது தெரியாது, ஏன் வரான் எதுக்கு வரான்னு. அதுக்கப்புறம் அந்த கூத்துப்பாட்டில் அப்படியே இருந்தேன். அங்கேருந்து தெருக்கூத்துக்கு வரது போகிறது அப்படி வந்து போய்கின்னு இருந்தேன். முழு நேர நாடக நடிகராக ஆனது எப்படி? ஒரு கட்டத்தில் வந்து கூத்துப்பாட்டு விட்டு வர நிலமை வந்து உடனே கல்யாணம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இங்கே செட்டில் ஆகிட்டேன். தெருக்கூத்தான் போனோம் முதல்ல. அங்கே போனோன்னு அந்த மைன் வாச ட்ரெஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டாங்க. நம்ம எடுக்கிறதுக்கு அங்கே பொருளாதாரம் சரியில்லை. அதனால் சரின்னு சொல்லிட்டு அப்படியே இன்னும் கொஞ்ச நாள் அதுக்கப்புறமேட்டு ட்ராமாவுக்கு வந்துட்டேன். ட்ராமா ஒன்று பப்புன்னு வேஷம் கொடுத்தாங்க. முதல்ல ஒரு சீனுக்கு போனேன். அப்படியே கொஞ்சம் தத்துக்கா நான் பண்ணேன். ஏதோ அங்கே ட்ரைனிங் வச்சு கொஞ்சம் பண்ணேன். நீங்கள் வாங்கின முதல் சம்பளம் எவ்வளவு? 50 ரூபா கொடுத்தாங்க முதல் சம்பளம். 2002 நீங்கள் எப்படி கட்டியக்காரனா? நீங்கள் அன்னபூரணி ஒரு நாடகம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பாண்டியன் நாடகம் பண்ணுறோம் ஒன்று இருந்தேன், கலைத்தன்றல்னு. அப்படியே அதில் இருந்து நான் வந்தேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் அதே ட்ரைனிங் ஆகி அதுக்கப்புறமேட்டு மெயின் பப்புன்னு பேர் வந்துச்சு. இப்போ 1960 வெளிவந்த தொடப்பம் இப்போது தான் தனி விமானத்தில் இங்கே வந்து இறங்கியது. அது நிறைய செக்கிங் பண்ணி இருப்பதனால் லேட்டாக வந்து விட்டது. இது எங்கள் அம்மா அவர் ஒப்பாடிக்கிறேன், கை தட்டுங்க.
நடிக்கவே வேணாங்க அப்படின்னு உங்கள் மனைவி சொன்னது உண்டா? உங்களுக்கு எத்தனை குழந்தைகள், என்ன பண்ணுறாங்க? அதெல்லாம் முதல்ல கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தாங்க, வேணாங்கண்ணா. அதுக்கப்புறம் கண்டுக்கல. 3 பசங்க, 2 பையன், லாஸ்ட் பொண்ணு. அவன் செகண்ட் இயர் முடிச்சிட்டான். செகண்ட் இயர் முடிச்சுட்டு இப்போ வேலைக்கு ட்ரை பண்ணிக்கிறான். இப்போ எக்ஸ்ட்ரா ஒரு வேலைக்கு போய்க்கிறான். பாப்பா 12வது நிறுத்திட்டான். இன்னொரு பையன் 10வது பாதியில் நின்றுட்டான். உங்கள் குழந்தைங்க நீங்கள் நடிக்கிறத நினச்சி பெருமைப்படுவாங்களா? அது பெருமைப்படுவாங்க, எங்கிட்ட சொல்ல மாட்டாங்க. அதிகமாக பயம் இல்லை, அதிகமாக பேச மாட்டாங்க. இப்போ நான் எப்படி இருக்கேன்னா அதே மாதிரி தான் அவங்க. நானும் அதிகமாக யார்கிட்டையும் பேச மாட்டேன். சிறந்த நடிப்பின் மூலமாக பார்க்குறவங்கள உங்கள் பக்கம் சுண்டி இழுத்துடுறீங்களே, எப்படி? நம்ம போனால் நம்ம என்ன பண்ணணும், ஏது பண்ணணும், அவங்க என்ன பேசுவாங்க, நம்ம என்ன பேசணும், அதே மைண்டில் ஓடிக்கினே இருக்காது. அந்த நேரத்துக்கு அந்த டைமிங் மிஸ் ஆகாத அந்த டைமிங் எதுன்னா நான் அதிகமாக ஜாக்கிஸ்தான் படம் பார்ப்பேன். ஏன்னா டைமிங்காக. அப்போ சார்லி சாம் படம் பார்ப்பேன். இதெல்லாம் பார்த்து தான் நான் அதில் கொஞ்சம் ட்ரைனிங் அந்த குத்துப்பாட்டில் சொல்ல வாங்கின்னு வந்து பார்த்து அது டைமிங் அந்த இதெல்லாம் வச்சுக்கிறது. குத்துப்பாட்டில் பாதி கடிச்சு இப்போ நான் பாதி அதை முயற்சி பண்ணது. அது முயற்சி பண்ணால் யாரும் இல்லாத டைமில் நான் பாட்டு ஒன்றியே எதனா பண்ணி கிடப்பேன். நான் சும்மா இருக்க மாட்டேன். ஏன்னா ஒன்று பண்ணிக்கின்னு கண்ணாடி பெருசாக இருக்காங்க, அந்த கண்ணாடி பார்த்து நானே பண்ணிக்கின்னு இருப்பேன். அதனால் வந்த ட்ரைனிங்கு தான் இப்போது. குறும்பூர் ராஜேஸ்வரி நாடக மன்றத்தை பற்றி சொல்லுங்கள். இந்த கம்பெனியில் வந்து 300 நாளும் பிசி தான். முதலாளியும் நிறைய இது பண்ணுறாரு நாடகம் பிடிக்கிறதுக்கு. ஒரு நடிகர் துவஞ்சால் கூட இன்னொரு நடிகரை கொஞ்சம் எடுத்து அப்படி தூங்கி போயின்னுக்கிறோம். அதனால் அது போயிங்குது. நடிகர் அருண் ஷாருக்கும் உங்களுக்குமான அசத்தலான காம்பினேஷன் எப்படி கிரியேட் ஆச்சு? அவங்க வந்து ஒரு வருஷத்துக்கு அப்புறமேட்டு தான் அது டெவலப் ஆச்சு. அதுக்கப்புறம்லாம் வந்து நான் யாரையும் தொட மாட்டேன் அதிகமாக, பொம்பளாசுக்காரன். அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு அப்படியே பேசி அந்த டைலாகு டெலிவரி என்ன சொல்கிறேன் நான் அதுக்கு வந்து சொல்கிறேன், நீ என்ன சொல்கிறேன் நான் அதுக்கு வந்து அந்த இதில் வந்து எங்களுக்கு இதுவாகி போச்சு. நான் அப்படியே டைமிங்கோடு அடிப்பேன். நீ என்ன பேச நான் அதுக்கு அந்த நேரத்தை போட்டுருவேன். அது ஜனங்களுக்கு டக்குன்னு புரியும். அதில் கொஞ்சம் டைம் மிஸ் ஆனால் அது போயிடும். என்ன இப்போ அதிகமாக சொல்கிறது டாப்பர்னு சொல்கிறாங்க. நல்லா தானே போயிடுச்சு? இல்லை நல்லா தானே போயிடுச்சு? இல்லை நல்லா தானே போச்சு. திடீர் டாபர் சொன்னேன். அது டாபர்னா என்ன மீனிங்? டாபர்னா உன்னை செல்லமா கூப்பிடுறது கிடையாது. என்ன மீனிங்? டாபர் மீன் கூட்டி கொடுக்குறோம். யாரு கூட்டி? பிராஸ்டியூட். இந்த மேல பறக்குறாங்களா அவங்கள? அது பேராஷூட். அப்ப இது பிராஸ்டியூட் மீன் கொடுக்குறோம். பிராஸ்டியூட்னா செவடியான. அப்ப நீ செவடியானா நான் டாபர். கணக்கு சரியா போச்சு. அதான் விட்டு. பாடல் வசனங்கள் இதெல்லாம் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்க? மைண்டில் போட்டு ரன்னிங் பண்ணுவேன். இது சரியாக இருக்குமா, ஓடுமா, ஓடாதா, இது நல்லா இருக்குமா, நல்லா இருக்காது. அந்த ரன்னிங் பண்ணிட்டு அது நல்லா இல்லைன்னா அதை விட்டுருவேன். நல்லா இருந்துச்சுன்னா அதை இது பண்ணுவேன். இப்போ நைட்டு கூட ட்ராமாவில் பார்த்துருப்பீங்க, சில சீன் வரணும், அவங்க ஆள் வரல, நான் வந்து சொல்லிட்டு இட்டு மாட்டேன். சில இது நிறைய வந்து இப்போ நைட்டு நான் சொல்லி இட்டு போவேன் மொத்தம். அது ஒரு முறை நம்ம காட்டணும், அதுக்கப்புறம் அவங்க பிடிச்சிக்க போகிறாங்க. ஏன்னா அந்த நாலேஜ் சில பேருக்கு கிடையாது. நம்ம எங்கே போவோமோ எங்கே வரோமோ அதில் தான் இருப்பாங்க. அது கரெக்டாக அந்த கதையை கோத்து இட்டு போகிறதுக்கு ரொம்ப கஷ்டம். மாட்டை கட்டி கறக்க போறேன். மாட்டை கட்டி ஆட்டை கட்டி கறப்பாங்க. ஓஹோ, முன்வீல்ல காதுக்கு தானே பார்க்க. நீ நடிக்கும் போது நாங்களாம் எப்பவுமே முன்வீல்ல பார்க்க மாட்டோம், பின்வீல்ல தான் பார்ப்போம். என்னடா உங்கள சைக்கிளுக்கு பெல்ல காணோம்? என் சீட்டுங்க உக்காந்துங்க அடிக்கிறியா? அந்த பல்லு தான் கணக்கன்னு அடிக்கும். சரிப்பா சரிப்பா. ஒரு நாடக நடிகன் எப்படி இருக்கணும்? ஒரு நடிகன் முதல்ல அவனாக இருக்கணும், அவ்வளோதான். வேறு ஒன்றும் கிடையாது. அவனாக இருக்கணும். கொஞ்சம் அதிகமாகவும் போகக்கூடாது, கீழே வரக்கூடாது. அதே லெவலில் இருந்தால் போய்கினே இருக்கும். நாடகத்துறைலாம் வந்து இப்படி இருக்கணும், அப்படி தான் நடத்தணும் அப்படின்னு சொன்னாக்கா புரிய மாட்டேங்குது சில பேருக்கு. இப்போ கூட வெளியில் போகிற நடிகர் நான் சொல்லி தருவேன். அங்கே ஏன் நிற்கிற நீ,
எதுக்கு நிற்கிறா, யார் என்ன பேசுகிறாங்க, எதுக்கு இந்த பண்ணணும் அப்படின்லாம் சொல்லுத்துவேன். அவங்க தெரியாது நம்ம என்னவோ சொல்கிறோம், இவன் என்ன சொல்கிறது, நம்ம என்ன அவர் பெரிய அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிடுவாங்க. நாடகத்தில் கட்டியக்காரனுடைய முக்கியத்துவம் என்ன? முக்கியத்துவம்னா நான் இப்போ ஒரு நடிகர் வந்து ஒரு வார்த்தை மிஸ் ஆகி போச்சுன்னா அந்த இடத்த நிரப்பிட்டு போகிறது தான் எங்கள் வேலை. இது சாப்பாடு லேட்டாக வந்தாங்க என்ன பிரச்சனையா? என்ன சாப்பாடு வாங்கியிருந்தாலா, குழம்பு வாங்கியிருந்தாலா? தெரியுண்டா, நீ என்ன சந்தேகம் பண்ணு தெரியுண்டா. மணி ஆள் இல்லையே, ஊர் நாட்டாமக்காரனை வச்சுங்கிறான்னு கேட்குறேன். அவதான் உன்னே பார்த்துக்கிறாள். அதான் இப்போ ஒருத்தர் திடீர்னு உள்ள லேட் ஆகி போச்சு, ஒரு பொம்பளை சேலை கட்டுறாங்கன்னா அந்த இடத்த வந்து நாங்கள் நிரப்பிட்டு ஓடிடுவோம். அதுக்கு தான் நாங்கள் இருக்குது. சில பேர் என்ன பண்ணுவாங்க, இதுனா கட்டிக்காரன் ரோல் அப்படின்வாங்க. சில பேர் வந்து முக்கியமாக அதை பார்ப்பாங்க. உயிர் மூச்சினிலே கலந்திருப்பாள். மற்றவங்களை சிரிக்க வைக்கிற நகைச்சுவை நடிகர்கள் மனசுல பெரிய சோகம் இருக்கும்னு சொல்றாங்களே, உண்மையா? அவங்க தான் அவங்க தான் எல்லாருக்கும் சோகம் இருக்க தான் செய்யும், அது பிரச்சனை கிடையாது. அதெல்லாம் நான் கண்டுக்கிறது கிடையாது. நம்ம வேலை என்னம்மா, உடம்பு சரியில்லைனா கூட வெளியே போயிட்டு அந்த தெரியாத மாதிரி பண்ணிட்டு வந்துடும், அவள் தான். சினிமா வாய்ப்பு தேடினீங்களா? அது என்னன்னு தெரியல, அதை போகிறதில்ல. நம்ம நாடகத்திலே அந்த இதில் இருந்துட்டான், அது போகணுன்னு ஒரு எண்ணம் வரல. இப்போ நாசர் கூட ஒரு படம் எடுத்தார், இது மாயன் ஒரு படம். அதில் என்ன தான் நடிக்க ரெடி பண்ணிட்டாங்க. இந்த வடிவேல் இது அந்த கத்தி எச்சமுகத்தெல்லாம் அது நான் பண்ணது தெனாலிராமன் நாடகத்தில். அது அப்படியே சொல்லி அவர் பண்ணி வச்சாங்க. நான் தான் நடிக்க வந்தேன், நான் நடிக்கலை. நடிகர் நாசர் உங்களை திரும்ப நடிக்க கூப்பிடலையா? நாசர் நிறைய சொல்லி விட்டார். பாண்டியராஜன் டைரக்டரு அவங்களாம் பார்த்தேன். அவங்க வேறு லெவலில் இருக்கிறாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும், அதில் அதை அங்கே நடிச்சு காட்டணும் அப்படின்றாங்க. ஏன்னா எனக்கு கேரக்டர் கொடுத்தா நடிக்க போகிறோம், அதை நடிச்சு கேட்டு பார்த்து இல்லை அது நமக்கு பிடிக்கல. அது ஒன்று பிடிச்சா வந்து இட்டு போய் பண்ணு, இல்லைன்னா விட்டுரு. சினிமா நடிப்புக்கும் மேடை நாடக நடிப்புக்கும் வித்தியாசம் இருக்கா? வித்தியாசம் நிறைய இருக்குது. எப்படின்னா இது வந்து நேரடியாகவே நம்ம பார்க்குறோம் ஆடியன்ஸை. நல்லா இருக்குதுன்னு சிரிக்கிறாங்களா இல்லை நல்லா இல்லைன்னு திட்டுறாங்களா, அதுக்கேற்ற மாரி நம்ம நவுத்தி போவோம். படத்தில் அப்படி கிடையாது, நம்ம நடிச்சிட்டு போடுவோம். அவன் நல்லா இருந்தாலும் நல்லா இல்லைன்னா பார்த்து தான் ஆகணும். அவன் திட்டினா கூட அவங்களுக்கு தெரிய போகிறதில்ல ஒரு நடிகருக்கு. இதில் வந்து நடிகருக்கு அவன் என்ன திட்டுறான்னு நேரடியாக தெரியும். சில ஊரில் உள்ள போடான்னு கூட சொல்லுவான். அதெல்லாம் கூட அச்சீவ் பண்ணி வந்துக்கிறேன். சில பேர் வந்து இது ஆபாசம் அதிகமாக பேசாதுன்னா, நானே அதிகமாக பேச மாட்டேன். எங்கிட்டே வந்து சொல்லுவாங்க, சரி நானே கேட்பேன் எதனா பேசணுமா அப்படின்னு கேட்பேன். இல்லை பேசாத அப்படின்வாங்க. சரி நான் ஏற்றுக்க, அவள்தான். நாடக அனுபவத்தில் மறக்க முடியாத நாட்கள் பற்றி சொல்லுங்கள். இப்போ ஆரம்பத்தில் வந்து சங்காட்டிலேருந்து ராஜான்னு ஒருத்தர், அப்போ பாலாஜி நாடக மன்றத்தில் இருந்தேன். வந்து அப்போ அவன் கற்றுக்குட்டி கூட தான் வருவான், ஒரு பாட்டு ஒன்று பாடுவான். நான் பப்புன்னு வேஷம் போய்க்கிறேன். நாங்கள் 2 பேர் தான் எந்த ஊருக்கு போனால் 2 மணிக்கு கிளம்பிடுவோம். போயிட்டு இந்த பக்கம் ஒரு 3-4 ராத்திரி நாடகம். அங்கே போயிட்டோம். அங்கே போயிட்டு அங்கே வந்து ஒரு கோயிலை சுற்றி கடை வெட்டிங்கிறாங்க எல்லாம். நாங்கள் போகணுன்னு நினச்சோம். ஓஹோ இன்றைக்கி ஆட்டுக்கறி போட போகிறாங்க அதுன்னு சொல்லிட்டு போயிட்டு ஒரு 8:30 மணிக்கு சாப்பாடு கூப்பிட்டாங்க. கோயிலாண்டு போய் உக்காந்த உடனே சரி ஆட்டுக்கறி குழம்பு எடுத்துன்னு வர போகிறாங்கன்னு ரெடியாக இருக்கிறாங்க எல்லாம். வந்தவுடனே கத்திரிக்காய் ஊற்றினாங்க. சரி நான் சாப்பிட்டோம். காலையில் போடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாடகத்துக்கு போய் ஆரம்பித்தோம். அந்த ஊரில் நாடகமே பார்த்தது இல்லையா, எங்களுக்கு புரியல, வேணா நிறுத்துங்க அப்படின்னு. சரி வேறு ஆட்டுமாண்ணா வேணா இன்றைக்கி அப்படியே நிறுத்துங்க அப்படின்ட்டாங்க. நிறுத்து படுங்கன்ட்டாங்க. 10 காலையில் ஏந்து 8 மணி ஆச்சு. கறிக்குழம்பு போடுவாங்க, சாப்பாடு போடுவாங்க, டிஃபன் போடுவாங்கன்னு உக்காந்துங்கிறோம். எதுவுமே போடல யாரும். இந்த மாவிலுக்கு போட்டாங்க பேர், அதை எடுத்துன்னு வந்து குத்தி சாப்பிட்டுன்னு இருங்க, அப்புறமேட்டு சாப்பாடு கூப்பிட்றேன். அதுக்கப்புறமேட்டு 12 மணிக்கு சாப்பாடு கூப்பிட்டாங்க. சரி அப்போ அது கறிக்குழம்பு போடுவாங்க. அப்போது அதே கத்திரிக்காய் குழம்பு தான். ஒருத்தர் மூஞ்சும் பார்க்க முடியல. அது 3 ராத்திரியும் சேர்ந்து 30,000 ரூபா பேசினாங்க. கட்சியில் 20,000 ரூபா தான் கொடுத்தாங்க. என்னான்னு கேட்டால் அன்றைக்கி ஒரு ராத்திரி நின்று போச்சு, அது கிடையாது துட்டு அப்படின்ட்டு.
ஏன்டா இந்த துறைக்கு வந்தோம் அப்படின்னு என்னைக்காவது நீங்க வருந்தினது உண்டா? சரக்கு அடிச்சுட்டு சும்மா கலாட்டா பண்ணிக்கின்னு அதை பண்ணாது இதை பண்ணாது அதை பண்ணாதுன்னா ரொம்ப கடுப்பாக நீ இஷ்டந்தான் பாருன்னா வீட்டுக்கு போ, இல்லை துட்டு கொடுக்க தள்ளின்னு போ அப்படியே பேசுவேன் நான். இது அந்த காலத்தில் நல்ல மரியாதை. இப்போது இந்த டிவி அதிகமாக கிடையாது, வேறு நிகழ்ச்சி ஓட்டை யாரும் பார்க்க மாட்டாங்க. நேராக இந்த கூத்து பார்த்தா தான், ட்ராமா கூத்து இது பார்த்தா தான் உண்டு. அது முன்னே மாதத்துக்கு ஒரு முறை போய் படம் பார்ப்பாங்க. இப்போ அதெல்லாம் கிடையாது, எல்லாம் ஓட்டை பார்த்துட்றாங்க டெய்லி. அதனால் இப்போ மரியாதை கொஞ்சம் கம்மியாகுது. நாடகம் அன்னைக்கு எப்படி இருந்தது, இன்னைக்கு எப்படி இருக்கு? இப்போ நான் சின்ன வயசில் சொல்ல இவ்வளோ காமெடியெல்லாம் கிடையாது, ஒரே பப்புன்னு தான். இப்போ 2 பப்புன்னு ஒவ்வொரு கம்மில்ல, அப்போல்லாம் ஒரே பப்புன்னு தான். வந்து மன்னர்கிட்ட பேசுவாங்க, அதோட மகாராணி இருந்தால் வருவாங்க, அதோட சும்மா வந்து போவாங்க. கதை மட்டும்தான் போயின்னு இருக்கோம். இப்போ தான் ஊருக்காரே சொல்லி காமெடின்னு சொல்லிட்டு மொத்தமாக அதில். இப்போ ட்ராமாவில் அதிகமாக வசனம் பேசுறது கிடையாது, எல்லாம் பாட்டு தான். ஒரு குரூப் போகிறோன்னா நந்தவனத்தை பற்றி பேசணும், நான் நந்தவனத்தை பற்றி பேசணும். இவங்க வேறு ஏதோ பேசின்னு டென்ட்டு மாத்திரன்னு சொல்லிட்டு மாற்றிட்டாங்கப்பா. அதை நான் சொல்லி பார்த்தேன், இன்னும் வரல. அப்போ இருக்கிற நடிகரே சொல்லுவேன், கரெக்டாக போவாங்க, கரெக்டாக வாங்க, வெளியே போய் என்னென்னா பண்ணிப்பாங்க. இந்த இடத்துல வந்து அப்படி இருந்தீங்கன்னா உங்கள் பேர் வரும், இல்லை வராது. இப்போ நடிகர்லாங்கிறாங்கன்னா அவங்க பேர்லாம் இப்போ சொல்லுவாங்க. இப்போ ஹரிச்சந்திரா அண்ணா அந்த கம்பெனியில் அவர் இருந்தார், இப்போ ஹரிச்சந்திரா சூப்பராக அண்ணா இருப்பா அப்படின்னு பேர் சொல்லுவாங்க. இப்போ இருக்கிற நடிகருக்கு என்ன பேர் சொல்ல, எந்த பேரும் சொல்ல மாட்டாங்க. சில பேர் வந்து பொய்து வெடிதா, துட்டு வருதா, அதோட போகிறாங்க. இதை நடிக்கணும் அப்படின்னு ஒரு ஆர்வத்தில் வந்தாங்கன்னு வச்சு நாடகம் எங்கேயோ போவோம். நாடகத்தில் புராணம் பற்றி சொல்லுங்க. புராணக்கார இருக்குது, சில ஊரில் கேட்குறாங்க, சில ஊரில் கேட்க மாட்டேன்றாங்க. முப்பதி, ராவண காவியம், ஹரிச்சந்திரா, வாலி மோசம். உங்களுடைய குருன்னா யாரை சொல்லுவீங்க? புருஷ சம்பந்தம் தான். ஏன்னா முதல்ல அங்கே தான் போய் சேர்ந்தேன். எனக்கு குருன்னா முதல்ல என்னை வேணான்னு சொன்னாங்க பாரு எங்கள் ஊரில், அவங்க தான் குரு எனக்கு. இப்போ அவங்களால தான் அந்த ஆர்வத்தினால வந்து நான் செஞ்சேன். உங்களுக்கு பிடிச்சது நாடகமா தெருக்கூத்தா? என் தெருக்கூத்தான் பிடிக்கும். அதுனா தெரியல, அது சின்ன வயசுல அது ஒரு இன்ட்ரெஸ்ட் அது. ஆமாம், இப்போ கூட தெருக்கூத்தாங்கன்னா நான் போய் பார்ப்பேன், சும்மா தானே போய் பார்ப்பேன். இப்போ கூட நான் இங்கே இருக்க சொல்ல ட்ராமாவில் இருந்தேன்னா தெருக்கூத்து போனால் எனக்குன்னு ஒரு வேஷம், காமெடி வேஷம் ஒன்று வரும், அது விட்டுருவாங்க, அது பண்ணிவிடுவேன் நான். நாடகத்துறை அழிந்து வரும் துறைன்னு சொல்கிறாங்களே. கலை அப்படியே தான் இருக்கும், அது வேறு மாரி இருக்கும். இப்போ அப்பத்தி நாடகத்துக்கும் இப்பத்தி ட்ராமாவுக்கும் நிறைய வித்தியாசங்க. இப்போ நாங்கள் 2 பேர் பேசுகிறோம், அதுமாரி அது கோஆர்டினேட் வசனம் இருக்கும். வசனம் சொல்ல அவங்க பார்வை அங்கங்கே கரெக்டாக மேடையில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த நடிகர் இவங்க இது பேச அது பேசணும் இருக்கும். எல்லோரும் மன்னர் இங்கே உட்காந்திங்கிறாங்க, நம்ம இங்கே நிற்கணும், அவங்க அங்கே நிற்கணும், அப்படி தெரியணும். கசாமல் தான் எங்கன்னா நிற்பாங்க. அந்த கோஆர்டினேஷன் ஒன்றும் வரல. அது வந்துச்சுன்னு வச்சுக்கா நாடகம் எங்கே போவோம். வெளியே போயிருந்தேன், அதை தாண்டி காட்டேன். வெளியே போனேன், கைவினா இல்லையா? டேட்டாப்பா அது டோலு வெளியே அதை தாண்டி காக்குறான். வெளியே போனேன், கைவினே வெளியே என்ன அந்த வழி தான். உங்களுக்கு தேவையான பணம், பொருள், வீடு, வசதி எல்லாம் செஞ்சு கொடுக்குறோம். நாளையிலிருந்து நடிப்பை விட்டுருவீங்களா? அது இருக்க முடியாது, அது இதில் இறங்கி போச்சு. இது நம்ம ஒரு குறிக்கோளில் இது போய்ங்கிறோம், அது மாறாது. அப்படி நாடகத்தில் என்ன தாங்க இருக்கு? அது மன நிம்மதி கிடைக்குது. அங்கே போனோம்னா நம்ம நடிச்சுட்டு அது திருப்தியாக நம்ம நடிச்சிட்டுனா ஜனங்களுக்கு ஏற்றுக்கினாங்களா அவன் மனசு திருப்தியாக போகுது. அது சரியாக நடிக்கலைன்னா அன்றைக்கி ஃபுல்லாக நம்ம பேஜாராக தான் இருப்போம். நான் ஒரு நாள் லீவ் போட்டால் கூட மறுநாள் போக சொல்ல பேஜாராக தான் இருக்குது நமக்கு. நாடகத்துறையில் யூடியூபோட பங்கு எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? யூடியூப் நிறைய ஹெல்ப் பண்ணுது.
இங்கே ஒரு வசனம் பேசுகிறேன், அங்கே ஒரு வசனம் மாற்றி பேசணும்னு வச்சுக்க, சரிங்க பேசலாம்னு சொல்லிட்டு அவன் நேரம் வந்து அந்த வசனத்தை பேசலையாங்க. இதுபோல் நிறைய நடக்குது. நம்ம பயந்துக்குன்னு அது பேசிட்டுமே வேறு பேசணும்னு வச்சுக்க, ஏன் அதை பேசலைன்னு கேட்போம். இது வந்து யூடியூப்லனாக்கா இங்கே தான் ஃபுல்லாக எங்கே நாடகம் ஆடுறோமோ அங்கே தான் லவ்ன்றது இருக்கும். இது வந்து எல்லா இடத்துக்கும் போகுது. அமெரிக்காவிலேருந்து ஃபோன் பண்ணாங்க, சிங்கப்பூர்லேருந்து ஃபோன் பண்ணுறாங்க. இந்த வாய் இலையில ஏன் தண்ணி தெளிக்கிறாங்க தெரியுமா? வாய் இலையில ஏன் தெளிக்கிறாங்கன்னா பாரம்பரியமா அப்படி இருந்து செய்யக்கூடிய ஒரு வேலை கிடையாது. வாய் இலையில ஏன் சாப்பிடும்போது தண்ணி தெளிக்கிறாங்கன்னா இந்த காக்காலாம் பேனு வச்சிருக்கும், அதை தொடக்கிறதுக்கு தான். எப்படி சாப்பிட ஓடும்? உங்களுக்கு விருது அல்லது அங்கீகாரம் கிடைச்சிருக்கா? இப்போ கூட சில பேர் பட்டம் நிறைய வாங்குறாங்கன்னா அது நேரடியாக அவன் வந்து கொடுக்கறது கிடையாது. இவங்களே எழுதி போட்டு அதுக்கு நிறைய ரெக்கக்னேஷன் பண்ணி அது வாங்கிறது, அதெல்லாம் நமக்கு பிடிக்காது. ஒன்று கொடு இல்லை விடு, அவள் தான்.